Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wala udwana illa alal zalimin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்னென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரி கணக்கீட்டின் அடிப்படையிலே ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தை அடைந்தவுடன் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகளால் அரங்கேறக்கூடிய நடைபெறக்கூடிய இஸ்லாத்தில் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரால் வழிகாட்டப்படாத விடயங்களில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினமாக ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாளை பிரகடனப்படுத்தி அந்த தினத்திலே மௌலூதி என்ற மௌலூது ஓதுவதும், அதே போன்று கவிதை பாடுவதும், வீதிகளில் அல்லது பள்ளிவாசல்களில் சாப்பாடுகளை பங்கு வைத்து கொடுப்பது, அதே போன்று இன்னொரென்ன பல்வேறுபட்ட விடயங்களை அல்லாஹுவின் தூதர் மீது உள்ள நேசம், நாங்கள் அல்லாஹுவின் தூதர் மீது பாசம் வைத்திருக்கிறோம் என்ற போர்வையிலே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டாத அடிப்படையில் செய்து வருவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் உண்மையிலேயே இந்த மீலாத் விழா சம்பந்தமான இஸ்லாத்தின் நிலைப்பாடுகள் என்ன, அல்லது இஸ்லாத்திலே இந்த மீலாத் விழா சம்பந்தமாக நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கின்றன, இந்த மீலாத் விழாவுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன, இதனுடைய வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக வேண்டி நானும், அதே போன்று இந்த கேள்விகள் அனைத்துக்குமான விடையை வழங்குவதற்காக இலங்கையினுடைய, அதாவது உலகத்தின் பல பாகங்களுக்கும் தமிழுலகம் அறிந்த மூத்த இஸ்லாமிய அறிஞர் உஸ்தாத் ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களும் எங்களுடைய இந்த கலந்துரையாடல் நிகழ்விலே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய நேரத்தை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி இந்த இடத்திலே வந்ததற்கு முதலாவது நன்றி சொன்னவனாக எங்களுடைய இந்த நிகழ்வுக்குள் அவரையும் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். உஸ்தாத் அவர்களே, அதாவது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீலாத் விழா என்ற ஒரு போர்வையில் அல்லாஹ்வின் தூதருடைய பிறந்த நாளாக ஒரு நாளை பிரகடனப்படுத்தி அதை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். இது சம்பந்தமாக, அதாவது இந்த தினத்திலே குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதற்கான உத்தியோகபூர்வமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றதா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நபிகளாருடைய பிறந்த தினம் என்று ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளை இன்று கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதாவது ரபியுல் அவ்வலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் ஒரு தினத்தில் பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த விதமான அத்தாட்சிகளும் இல்லை. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் அவர்கள் மரணித்தார்கள் என்பது 100க்கு 100% சரியானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் பிறந்ததும் 12இல் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய சரியான சான்றுகள் எதுவும் இல்லை. அல் பிதாயா வன்னிஹாயா என்ற ஒரு வரலாற்று நூல், அந்த வரலாற்று நூலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதிலே கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 8ஆம் நாள் ரபியுல் அவ்வல் 8ஆம் நாள் என்றும்
11ஆம் நாளென்றும் 13ஆம் நாளென்றும் 12ஆம் நாளென்றும் 17ஆம் நாளென்றும் இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் பிறப்பிலே இருக்கின்றது. ஆனால் இறப்பிலே கருத்து முரண்பாடு இல்லை. இறப்பிலே ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அவர்கள் மரணித்தார்கள் என்பது ஆதாரபூர்வமானது. அவர்களுடைய இறப்பிலே சந்தேகம் இல்லாமல் இருக்கின்ற போது பிறப்பிலே எப்போது பிறந்தார்கள் என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே எந்த பிரபல்யமும் மக்காவில் இருக்கவில்லை. ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் மகனாக பிறந்தார்கள், அவ்வளவுதான். குறைஷி குடும்பத்திலே பிறந்தார்கள், அவ்வளவுதான். அவர்கள் பிறந்ததும் எதிர்காலத்திலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கும், நபியாவார்கள், அல்லாஹ் அவர்களை இறுதி தூதராக தெரிவு செய்வார்கள் என்பதற்கான எந்த செய்திகளும் அப்போது இல்லை. அதனால் எல்லா பிள்ளைகளும் பிறப்பது போலதான் அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய பிறப்பில் எந்த விதமான ஒரு வேறுபாடோ வித்தியாசமோ அங்கு காண முடியவில்லை. அதிலும் அவர்களுடைய பிறப்பில் இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், தந்தை இல்லாமல் அனாதையாக பிறந்தார்கள். அவர்கள் தாயுடைய கருவிலே வயிற்றிலே இருக்கின்ற நேரத்திலே தந்தை மரணித்து விட்டார். இப்போது தந்தை இல்லாத ஒரு அனாதை பிள்ளையாகத்தான் பிறக்கிறார்கள். அப்படி பிறந்த அவர்களை தாய் கூட வளர்க்கவில்லை. அவர்களை ஹலீமா என்ற செவிலித்தாய் இடத்திலே கொடுத்து அவர்கள்தான் நபிகளாலே வளர்த்தார்கள். இது வரலாறு எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. அதனால் பிறக்கின்ற நேரத்திலே நபிகளாருக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இந்த மக்காவில் இருக்கவில்லை. பிறந்ததுக்கு பின்னால் 40வது வயதை அடைகின்ற வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லை. அப்படி இருக்கின்ற நிலைமையில்தான் அவர்களது 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால் தான் அவருடைய வரலாறு ஆரம்பிக்கின்றது. அதற்கு பின்னால் தான் காலம் நேரம் என்ற எல்லாமே தொடங்குகின்ற அதுக்கு பின்னால்தான். அதற்கு பின்னால்தான் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் மரணித்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை, ஆதாரபூர்வமான செய்தி. அவர்கள் பிறந்த நாள் 12ஆம் நாள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த விதமான சான்றும் கிடையவே கிடையாது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை பிறந்த தினத்தை விட இறந்த தினம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையிலே அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவோமாக இருந்தால் அவர்கள் பிறந்த தினமாக அந்த தினம் இல்லாவிட்டால் அவர்கள் இறந்ததை சந்தோஷப்படுவதாக அமையும். அப்படியா? அதாவது ஒருவர் இறந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலேயோ அல்லது மனிதகுல வரலாற்றிலேயோ இல்லை. இறந்த தினத்தை துக்கமான தினமாகத்தான் எல்லோரும் அனுஷ்டிப்பார்கள். பிறந்த தினத்தை தான் இன்று பரவலாக மனித சமுதாயத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் பார்வையிலே பிறந்த தினத்தை நினைவுபடுத்துவதோ அல்லது இறந்த தினத்தை நினைவுபடுத்துவதோ எந்த விதமான முக்கியத்துவம் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எதுவும் இருக்குமாயிருந்தால் 23 வருட காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். இந்த 23 வருட காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிறந்த நாளை எப்போதும் நினைவுபடுத்தியது கிடையாது. பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை நாளையிலே என்று சொல்லியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை நாளில் தான் பிறந்தேன் என்று சொன்னார்களே அல்லாமல் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் கொண்டாடவும் இல்லை, அல்லது சஹாபாக்களுக்கு கொண்டாடுமாறு அவர்கள் தூண்டவும் இல்லை. அதனால் நபிகளாருடைய காலத்திலேயே அவர்கள் பிறந்த நாளை அவர்களே கொண்டாடவில்லை. அதாவது அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால விடுங்கள், நபித்துவத்துக்கு பின்னால நபிகளாருக்கு ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரபல்யம் வந்து விட்டது அல்லவா? அந்த பிரபல்யம் வந்ததுக்கு பின்னாலாவது அவர்கள் ஒவ்வொரு ரபியுல் அவ்வலிலும் தான் பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்களா என்று பார்த்தால் இல்லை, அப்படி நிகழ்ச்சி நடைபெறவில்லை. அப்படி நடந்திருந்தால் அல் பிதாய வன்னிஹாயா என்ற நூலிலே 8ஆம் நாள் என்றோ 12ஆம் நாள் என்றோ 14ஆம் நாள் என்றோ 17ஆம் நாள் என்றோ கருத்து முரண்பாடுகள் வந்திருப்பதில்
எது அந்த உறுதியான நாள் என்று தெரிய வந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, வரலாற்று நூல் என்பது அல்பிதாயா நிஹாயா, அதுல கருத்து முரண்பாட்டை அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி இருந்தால் இந்த சொல்லப்பட்ட இந்த கருத்து முரண்பாட்டுக்குரிய நாட்களில் எந்த நாள் என்பது உறுதியாகியிருக்கும். எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு சந்தர்ப்பத்திலாவது தான் பிறந்த நாள் இந்த நாள் தான் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடியது கிடையாது. அதிலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறந்த நாள் என்பது வேறு, பிறந்த திகதி என்பது வேறு. பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா, பிறந்த திகதியை கொண்டாடுகிறார்களா? சரி, மக்களுடைய பார்வையிலே 12ஆம் நாள் என்றே வைத்துக் கொள்வோமே, 12ஆம் திகதி என்றே, ரபியுல் அவ்வல் 12 திகதி என்றே நான் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொண்டிருந்தா ஒவ்வொரு வருட ரபியுல் அவ்வலிலும் 12ஆம் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை வந்து விடுமா? வரமாட்டாது. கொண்டாடுவது நாளையா அல்லது திகதியையா? திகதியை கொண்டாடுவது என்று சொன்னால் 12ஆம் நாள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள், அது திங்களாயிருக்கலாம், புதனாயிருக்கலாம், வியாழனாயிருக்கலாம், சனியாயிருக்கலாம், எந்த நாளும் இருக்கலாம். ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் என்று சொல்வதா இருந்தால், ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் என்று சொல்லி பிறந்த தினத்தை கொண்டாடுகிறது என்று சொல்லி இவர்கள் கொண்டாடுகிறார்களே, பிறந்த நாள் என்பது திங்கட்கிழமை. நபி அவர்கள் பிறந்த நாள் திங்கட்கிழமை, பிறந்த நாள் என்று தான் கொண்டாடுகிறார்கள். எனவே அந்த வார்த்தையிலே முரண்பாட்டை காணுகின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டாடவும் இல்லை, அதே போல தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி அதை கொண்டாடவும் இல்லை. அப்படியே பிறந்த நாளை நினைவூட்டி அந்த நாளில் ஏதாவது விசேஷ நடைமுறைகள் செய்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கும் அதை செய்திருக்க வேண்டும். இடையிலே ஒரு பிள்ளை மௌத்தாகிவிட்டது, ஒரு ஆண் பிள்ளை. 6 பிள்ளைகள் ஹயாத்தோடு இருக்கின்ற நிலைமையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். இந்த 6 பிள்ளைகளில் எந்த ஒரு பிள்ளைக்காவது பிறந்த நாள் கொண்டாடினார்களா? இன்று ஷியாக்கள் மிக முக்கியமாக கூடுதலாக கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபாத்திமா நாயகிக்காக ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடினார்களா? யாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடவில்லை. பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால் பிறந்த நாளை பற்றி உங்களுக்கு சொல்வதானால் அந்த பிறந்த நாள் எப்படி ஏன் இந்த சமுதாயத்தில் உருவாகியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று பார்க்கின்றோம், இஸ்லாம் நமக்கு வருவதற்கு முன்னதாக, அதாவது கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை நமக்கு போதனை செய்வதற்கு முன்னதாக கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள்தான் டிசம்பர் 25வது நாளை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்போதும் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்மஸ் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடுவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பிறந்த தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். அதிலும் இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே எப்படி தெளிவான வரலாற்றையும் தெளிவான உண்மைகளையும் தெளிவான இஸ்லாத்தையும் சொல்லுகிறோமோ, அதே போல கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட உண்மைகளை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? டிசம்பர் 25வது நாள் ஈசா நபி பிறந்த நாள் அல்ல என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாளும் கூட அவருடைய அந்த சமூகமும் கூட கற்பனையில் தான் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அல்லாமல் உண்மையாக ஈசா நபி பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி கிடையாது. அப்படி இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்று முஸ்லிம்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடுவதற்கு முன்மாதிரி கிறிஸ்தவ சமுதாயம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து தான் ஏனைய சமயங்களை பின்பற்றுகின்ற சமுதாயமும் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நடைமுறையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நடைமுறை சமூகத்துக்கு அறிமுகமாகுவதற்கான அடிப்படையே இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துடைய முன்மாதிரி தான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்துக்கும் கடுகளவான தொடர்பும் கிடையாது. அதாவது
இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கிறிஸ்தவருடைய வழித்தோன்றலில் வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த மீலாத் அல்லது இந்த மௌலூதின் தோற்றம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தில் மௌலூத் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை படிக்கக்கூடிய தோற்றம் எப்போது, யார் மூலமாக, எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் முஸ்லிம்களாக பேர்தாங்கிகளாக இருப்பவர்கள் இதை எப்போது ஆரம்பித்தார்கள்? இதனுடைய தோற்றம் யார்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே மக்கள் காலையும் மாலையும் இரவும் பகலும் அல் குர்ஆனை ஓதி நன்மை பெறுகின்ற மக்களாகத்தான் அன்று இருந்தார்கள். அதே நன்மையைத்தான் இன்றும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் அல்லாத வேறு ஏதாவது ஒன்றை நாம் ஓதுவதானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இஸ்திக்பார்கள், துஆக்கள், திக்ருகள் இப்படியானவைகளைத்தான் நாம் ஓத வேண்டும். நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட, நபி அவர்கள் காலை ஓதுவதற்கு திக்ருகளும் மாலை ஓதுவதற்கு திக்ருகள், பயணம் தொடங்கும் போது ஓதுகின்ற திக்ருகள், பயணத்தை முடிக்கின்ற போது ஓதுகின்ற திக்ருகள் எல்லாமே கற்றுத்தந்திருக்கிறார்கள். எதுவரைக்கும் என்றால் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை நடத்த தொடங்குகின்ற போது கூட ஓதுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மௌலிது ஓதுவதை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கோ அல்லது அதற்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள், தாபீங்கள், தபை தாபீங்கள் உடைய காலத்துக்கோ, பிரபல்யமான இந்த இமாம்களுடைய காலத்துக்கோ எந்த விதமான தொடர்பும் இந்த மௌலிதுக்கு இல்லை. அந்த காலத்தில் இந்த மௌலிதில் எந்த தொடர்பும் இல்லை. வரலாற்றை தேடி பார்த்தால் ஃபாத்திமியாக்களுடைய காலம் என்று ஒரு காலம் இருக்கின்றது, பிற்காலம். அந்த நூற்றாண்டிலே தான், அந்த காலத்திலே தான் இந்த மௌலிது என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதுவரைக்கும் என்று சொன்னால், அதாவது இந்த சுபஹான மௌலிதை ஓதுகிறார்கள். சுபஹான மௌலிதுக்கை இயற்றியவர் யார் என்று தேடி பார்த்தால் அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகைப்புக்கிடமான ஒரு செய்தி தான் கிடைக்கின்றது. என்ன செய்தி தெரியுமா? சுபஹான மௌலிதுடைய அட்டைப்படத்தை எடுத்து பாருங்கள். இதை கோர்வை செய்தவர் யார் என்றால் முஹம்மதுல் மதனி அல்லது முஹம்மது கஸ்ஸாலி. இந்த இரண்டு பேரில் ஒருவர். எங்கேயாவது ஒரு புத்தகத்தை நீங்க பார்க்கும்போது இந்த புத்தகத்தை இயற்றியவர் என்று ரெண்டு பேர பெயரை போட்டு இந்த இரண்டு பேரில் ஒருவர் என்று சொல்வார்களா? யாராவது சொல்வார்களா? ஆனா இந்த சுபஹான மௌலிதில் இருக்குது, முகமது கஸ்ஸாலி இயற்றினார் அல்லது மதனி என்பவர் இயற்றினார். இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் இயற்றினார். அப்படிப்பட்ட இந்த சுபஹான மௌலிதை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அரபு நடையோ அரபு வாசகங்களோ அரபிகளுக்கு தொடர்பில்லாத ஒரு அரபு மொழி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தொடர்பில்லாததாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அதிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். சுபஹான மௌலிதிலே வருகின்ற ஒரு பாடலை சொல்லி காட்டுகிறேன். யா சய்யித சாதாத் ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹையிப் மக்சதி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து படிக்கின்ற பாட்டு தான் இது. தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உங்களை நாடி உங்களிடம் வந்துள்ளேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்குங்கள், என்னுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் என்று ஃபலா துஹையிப் மக்சதி, என்னுடைய நோக்கத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று நபியை பார்த்து படிக்கிறார்கள். நபியோ மௌத்து, நபி மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகிய நபியை பார்த்து இப்போதும் படிக்கிறார்கள் இந்த பாட்டை. அதாவது நபியிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறார்கள். நபியே எனக்கு பாதுகாப்பு தாருங்கள், பாதுகாப்பு கேட்கிறார்கள். என்னுடைய தேவையை நிறைவேற்றுங்கள், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யுங்கள் என்று நபியை பார்த்து கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதாவது சுபஹான மௌலிதை ஓதுகின்ற நேரத்திலே
அஷ்ராக்கால் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது, பாடல் இருக்கின்றது. அது சுப்ஹான மௌலிதை தொடங்கும் போதே அந்த பாட்டு இருக்கின்றது. அந்த அந்த கசீதா சுப்ஹான மௌலிதை தொடங்கும் போதே இருக்கின்றது. ஆனால் அது தொடக்கத்திலே படிக்க மாட்டார்கள். படிக்காமல் இரண்டாவது ஹிகாயத்திலிருந்து தான் தொடங்குவார்கள். தொடங்கி படித்து முடித்ததுக்கு பின்னால அஷ்ராக்கால் என்பதை படிப்பதற்கு எழும்புவார்கள். அதுதான் முதலாவது பைத். அந்த முதலாவது பைத்தை படிக்க எழும்புவார்கள். அப்படி எழும்புகின்ற நேரத்திலே மக்களுடைய அந்த எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் இஸ்லாமிய அகீதாவுக்கு முற்றிலும் முரணானது. அது என்னவென்று சொன்னால், அந்த நேரத்திலே எழும்புகின்ற நோக்கமே நபிகளார் இந்த சபைக்கு வருகிறார்கள், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று எழும்புகிறார்கள். அப்படித்தான் எழும்புகிறார்கள். அதாவது சுப்ஹான மௌலித் ஓதுகின்ற சபைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் அளிக்கிறார்கள். அப்படி சமூகம் அளிக்கின்ற காரணத்தினால் அதுவும் அஷ்ராக்கால் என்ற இந்த பைத்தை ஓதுகின்ற நேரத்தில் சமூகம் அளிக்கிறார்கள். அப்படி சமூகம் அளிப்பதனால அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காகத்தான் எழுந்து நிற்கிறோம் என்ற நம்பிக்கையில் தான் எழுந்து நிற்கிறார்கள். அப்படியான அந்த பாட்டு எவ்வளவு பயங்கரமான சிறுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவர்தான் பாவங்களை மன்னிப்பார் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் இந்த அஷ்ராக்கால் என்ற பைத்தில் எப்படி படிக்கிறாங்க, நபியை பார்த்து சொல்றாங்க, அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் ஃபௌக நூரி, நீங்கள் தான் சந்திரன், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் ஒளிகளுக்கு மேல் ஒரு ஒளி என்று சொல்லிவிட்டு அதே தொடரிலே அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். எப்படி பாவம்? வத்துனூபில் மூபிகாத்தி, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கிறவர். மூபிகாத் என்ற பாவம் என்ன தெரியுமா? ஹதீஸிலே வருகின்றது. மூபிகாத் என்ற பாவம் என்றா, அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, வட்டி எடுப்பது, அதாவது பத்தினிகளான பெண்கள் மீது அவதூறு சொல்லுவது, இப்படியான 7 பாவங்கள் பெரும் பாவங்கள். இதுக்கு மூபிகாத்னு சொல்றது. அப்ப இங்க என்ன சொல்றது? வத்னுபில் மூபிகாத், மூபிகாத் என்று சொல்லக்கூடிய பெரும்பாவங்களையும் நீங்கள் மன்னிக்கிறவர். அப்ப எந்த தொடர்ல வருது? நபியே, நீங்கள் தான் சந்திரன், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் ஒளிகளுக்கு மேலெல்லாம் ஒளி என்று சொல்லிட்டு அந்த கஃபார் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். அதாவது இந்த பாடல்களை இயற்றுகின்றவர்களுக்கு ஒரு அந்த கலையை பற்றி தெரியும். இங்க நபி அவர்களை பார்த்து நீங்கள் 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 என்று சொல்லிவிட்டு அந்த கஃபாருல் ஹதாயா என்பது நபிதான். அதுக்கு இப்ப என்ன இவங்க சமாளிக்கிறாங்க என்றால், இந்த மௌலித் ஓதுற மௌலைமார்கள் முன்னால் உள்ள அந்த நீர் என்று சொன்னது நபி, பின்னால் உள்ள அந்த நீர் என்று சொன்னது அல்லாஹ். சரி, அல்லான்னு சொல்றதுக்கு அடையாளம் என்ன? முன்னால நபியை பார்த்து படிச்சுட்டு இடையில அல்லாவை பத்தி எதுவுமே இடையில சொல்லாம பின்னால் உள்ள அந்தைக்கு அல்லாஹ் தான் எப்படி சொல்றது? இப்படி இவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. சமாளிக்க இயலாது. அதனால சிறுக்கு தான். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால இந்த மௌலிதுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படக்கூடிய மௌலிது இந்த சுப்ஹான மௌலிது. அதல்லாத இன்னும் பல மௌலிது இருக்குது. அதாவது ஹசன் ஹுசைன் மௌலிது இருக்குது, அதாவது ஷால் மீது மௌலிது இருக்குது. இப்படி இப்போ எத்தனையோ ஜாதி மௌலிதுகள் இருக்குது. அதில் நபிகளார் மீது ஓதப்படக்கூடிய இந்த மௌலிது இருக்கிறது. இந்த மௌலிது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்கள் பொருந்திய ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மௌலிதை ஓதுகின்ற நேரத்திலே இதற்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்பதை நாம் ஆய்வு செய்யும் போது இதில் ஒரு சிறுக்குமே இல்லை என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் இந்த மௌலிதை ஓதக்கூடாது. ஏன் கூடாது என்றால், மொழி விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் குர்ஆனை ஓதினால் மட்டும்தான் நமக்கு நன்மை. குர்ஆன் அல்லாத ஒரு புத்தகத்தை மொழி விளங்காமல் வாசிப்பதால
உலகத்திலும் நன்மை இல்லை, மறுமையிலும் நன்மை இல்லை. மறுமையில் நன்மை இல்லை என்பது வேறு விஷயம். உலகத்தில் அது முட்டாள்தனம். என்ன முட்டாள்தனம்? மொழி விளங்காத ஒன்றை வாசிச்சா அது ஒரு அறிவீனம். மொழி விளங்காத ஒன்று குர்ஆனை வாசித்தால் நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை. மொழி விளங்காத ஒரு புத்தகத்தை வாசிச்சு கொண்டே இருக்கிறோம். அதற்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழித்து வாசிச்சு கொண்டு, ஆனால் ஒரு மொழியும் விளங்கல. இது ஒரு அறிவீனம், இது ஒரு முட்டாள்தனம். இதை வாசிக்க கூடாது. என்ன சொல்றேன்? ஷிர்க் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும், இந்த மௌலிது கிதாபில் ஷிர்க் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் அதை வாசிப்பது ஒரு முட்டாள்தனம் என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். எனவே அரபு பாடல்கள் என்பதற்காக வேண்டி அது வழக்கமாகாது. அரபு பாடல்களை படிக்கிறோம் என்பதற்காக வேண்டி அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே நமக்கு ஓதுவதற்கு நம்ம அனுமதித்தது குர்ஆன் மட்டும்தான். அதை மட்டும்தான் அனுமதிச்சான். அதனால இந்த அரபு பாடல்கள்ல ஷிர்க் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை படித்தால் நன்மை இல்லை. நம்ம ஷிர்க் இருந்தா படிக்கவே கூடாது. ஷிர்க் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதை படிப்பதால் ஒரு நன்மையும் கிடையாது. அது ஒரு இபாதத் அல்ல, அது ஒரு வணக்கம் அல்ல. வணக்கம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்து காட்டினார்களோ அதுதான் வணக்கம். என்ன வணக்கம்? குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுவது, அது ஒரு வணக்கம். காலை மாலை திக்ரு செய்வது, அது ஒரு வணக்கம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது, அது ஒரு வணக்கம். சையதுல் இஸ்திக்பார், காலையில் ஒரு முறை ஓதுவது, மாலையில் ஒரு முறை ஓதுவது, இது ஒரு வணக்கம். இது எல்லாமே வணக்கம். ஆனா இந்த மௌலிது கிதாப் இருக்கிற பைத்துகளை படிப்பது வணக்கம் அல்ல. அது ஒரு அதுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது இந்த நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதில் சஹாபாக்கள் அல்லது நபித்தோழர்களுடைய முன்மாதிரிகள் ஏதாவது இருக்கின்றதா, அல்லது இந்த நபிகளாரை நேசிப்பதன் அளவுகோல் தான் என்ன? நபிகளாரை இந்த விழாக்கள் மூலமாக, அவருடைய பிறந்தாட்களை கொண்டாடுவதன் மூலமாக, மௌலிதுகள் மூலமாகத்தான் அவருடைய அன்பை, பரஸ்பரத்தை வெளிக்காட்ட வேண்டுமா, அல்லது நபிகளாருடைய அந்த நேசத்தின் அளவுகோல் எப்படிப்பட்டது? அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருல் குரூனி கர்னி, ஹைருல் குரூனி கர்னி என்று சொல்லிவிட்டு சும்மல்லதீன எலூனஹும், சும்மல்லதீன எலூனஹும் என்று சொன்னார்கள். ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது நான் வாழுகின்ற இந்த காலம். சும்மல்லதீன எலூனஹும், பின்னர் அதை தொடர்ந்து வருகின்றவர்கள். சும்மல்லதீன எலூனஹும், பின்னர் அதை தொடர்ந்து வருகின்றவர்கள். இந்த காலத்தில் சிறந்தது என்னது? ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் சேர்ந்து வாழ்ந்த காலம். இது காலங்களில் சிறந்தது. பின்னர் அந்த காலத்தை தொடர்ந்து வருகின்றவர்கள் என்றால் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். பின்னர் அதை தொடர்ந்து வருகின்றவர்களுடைய காலம் என்றால் தாபீங்களுடைய காலம். இந்த காலத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மிக்க காலம் என்று சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது நமக்கு இபாதத்தில் முன்மாதிரி காணணும்னா எங்க காண வேணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சஹாபாக்கள், தாபீங்களுடைய காலத்தில் இந்த இஸ்லாம் எந்த நிலைமையில் இருந்தது என்பதை காண வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மீலாதோ மௌலிதோ ஒன்றும் இல்லை. அதற்கு பின்னால தாபீங்கள் சஹாபாக்களுடைய காலத்திலும் இல்லை. அதற்கு பின்னால் தாபீங்களுடைய காலத்திலும் இல்லை. அப்போ சஹாபாக்கள், நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் காட்டிய இரக்கத்தை போல, அன்பு போல அன்பு காட்டக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? இல்லை. அந்த அளவு நபிகளார் மீது அன்பு காட்டினார்கள். பத்ரு போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹது போர்க்களம், உஹது போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் சாய்ந்து விட்டார்கள். இப்பொழுது எதிரிகள் நபி அவர்களையே குறிபார்த்து அம்புகளையும் ஈட்டிகளையும் எறிகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளாருக்கு ஒரு தீங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை தன்னுடைய மேனியிலே அப்படியே அணைத்து பிடித்து கொண்டு
வருகின்ற ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் தன்னுடைய முதுகை கொடுத்தார். இதுதான் நபிகளார் மீது சஹாபாக்கள் வைத்த அன்பு. இது போன்ற அன்பை உலகத்தில் வர்ணித்து சொல்ல முடியாது. அப்படியான அன்புதான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் நபிகளாரின் மீது காட்டுகின்ற அந்த அன்பை மீளாது கொண்டாடுவதன் மூலமாக காட்ட வேண்டும் என்றிருந்தால் நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் எல்லா சஹாபாக்களும் மீளாது கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் இப்படியான மீளாது கொண்டாட்டம் அவர்கள் ஏன் கொண்டாடவில்லை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்ற வேண்டாம் என்று கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த மீலாது கொண்டாடுகின்ற பழக்கம் எங்கிருந்து தோன்றியது? கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து தோன்றியது. சஹாபாக்கள் இதை பின்பற்றுவார்களா? யாரும் பின்பற்றவில்லை. எனவே சஹாபாக்களுடைய காலத்துக்கும் தாபிங்களுடைய காலத்துக்கும் தபு தாபிங்களுடைய காலத்துக்கும் இந்த மீலாதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த மீலாது இலங்கைக்கு கூட கடந்த ஒரு நூற்றாண்டுக்குட்பட்ட காலத்தில் தான் வந்தது. எங்கிருந்து இறக்குமதியானது என்றால் இந்தியா, தென்னிந்தியா, தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதியாகிறது. இதனை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் தான். தமிழ்நாட்டில் இந்த நாட்டுக்கு வந்தவர்களில் பள்ளிவாசலில் தொழில் புரிந்தவர்களுடைய வரலாறுகளை நாம் தேடி பார்த்தா 100% தான் உலமாக்கள் இருந்திருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் உலமாக்கள் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு அரபு மொழியும் தெரியாது, குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பும் தெரியாது. அப்படி வந்தவர்கள் தான் அவர்கள். அவர்கள் அந்த தமிழ்நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தது இந்த அதாவது மௌலிதையும் புருதாவையும் இது போன்ற கசீதாக்களையும் இவைகளைத்தான் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எவருமே குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. குர்ஆனும் சுன்னாவும் அன்று மக்களுக்கு அறிமுகமற்ற உண்டாக இருந்தது. அப்படியான காலகட்டத்திலே இந்த ஷிர்க்குகளையும் பிதுகத்துகளையும் தான் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் மார்க்கத்தை எந்த அளவு தூய்மையாக பின்பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு நபித்தோழருடைய மகன் தாபி அவர் என்ன செய்கிறார்? தொழுகையின் போது சத்தமாக ஓதி தொழுவிக்கின்ற அந்த தொழுகையிலே பிஸ்மியை சத்தமாக ஓதிவிட்டார். தந்தை மகனை பார்த்து சொல்கிறார், ஈயா கவல் ஹதஸ், நீ இந்த புதிய நடைமுறைகளுக்கு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள். நீ இப்போது இந்த தொழுகையிலே பிஸ்மியை சத்தமாக ஓதிவிட்டாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, சஹாபாக்கள் எவருமோ பிஸ்மியை சத்தமாக ஓதியது கிடையாது என்று மகனுக்கு எச்சரிக்கை செய்கிறார். தொழுகையில் பிஸ்மியை சத்தமாக ஓதியதுக்கு தந்தை மகனை எச்சரிக்கிறார். அப்படியான காலகட்டம். அது மட்டுமல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த சஹாபாக்களில் ஒருவர் தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனுடைய பேர் சாது. அவருக்கு அபு மாலிக் என்று அவருடைய பட்டப்பேர். அவர் என்ன செய்கிறார் என்றால், கூபாவில் வைத்து தந்தையிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். தந்தையை பார்த்து கேட்கிறார், தந்தையே, நீங்கள் ரசூலுல்லாஹ் பின்னால் தொழுதிருக்கிறீங்க, அபூபக்கர், உமர், உஸ்மானுக்கு பின்னால் தொழுதிருக்கிறீங்க. நாம் இப்பொழுது வாழுகின்ற கூபாவில் கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் 5 வருஷம் தொழுதிருக்கிறீங்க. அஃபக்கானு யக்னுதூன ஃபில் ஃபஜ்ர், இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு குனூத் ஓதினார்களா என்று கேள்வி கேட்கிறார். தந்தை மகனை பார்த்து சொல்கிறார், ஐ புனைய முஹதசுன், அருமை மகனே, இது புதிய நடைமுறை. ரசூலுல்லாஹ் ஓதவும் இல்லை, 4 ஹலீஃபாக்கள் ஓதவும் இல்லை என்று தந்தை மகனுக்கு சொல்கிறார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் எதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதை மட்டும்தான் சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். இங்கு கவனிக்கத்தக்க முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? அதாவது நபிகளாரின் மீது அன்பு வைப்பது என்று சொன்னால் நபி அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அன்பு வைக்க வேண்டும்.
சும்மா நான் நபி அவர்களை நேசிக்கிறேன் என்று நாவளவில் சொன்னால் போதாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் சொல்றார், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். இப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்குறான்? நபியே உமது மக்களுக்கு சொல்லு, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாயிருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அப்படி என்னை பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ நபி அவர்கள் மீது நான் வைக்கின்ற நேசம் என்றா என்ன? நபி அவர்களை முழுமையாக பின்பற்றுவது, வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், வணக்க வழிபாடுகளிலிருந்தான் வாழ்க்கையின் ஏனைய துறைகளிலிருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதுதான் நபிகளாரின் மீது நாம் வைக்கின்ற நேசம். அதாவது நபிகளார் மீது வைக்கக்கூடிய முழுமையான நேசத்தை நீங்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினீர்கள். இந்நேரத்திலே இந்த மௌலூதுகள் கவிதைகள் என்பதற்காக வேண்டி, பாடல்கள் என்பதற்காக வேண்டியே தவிர்க்கப்படுவதாக ஒரு சிலர் கூறிக்கொண்டு, அதற்கான ஒரு காரணமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை ஒப்பிட்டு பேசுவார்கள். இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணை வைப்பாளர்களை எதிர்த்து கவி பாட அனுமதித்தது, பாடல் அதாவது கவி பாட அனுமதித்தது என்பது மௌலித் பாடலுக்கான ஒரு அங்கீகாரம் தானே. அதாவது அதுவும் ஒரு பாடல். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அந்த யூதர்களுக்கு எதிராக கவி பாடுவதற்கான அனுமதியை வழங்கினார்கள். அந்த அடிப்படையிலே மௌலித் பாடலுக்கான அனுமதியும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் தானே என்ற ஒரு வாதத்தையும் சிலர் வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமான இஸ்லாமிய தெரிவு என்ன என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய பெருமையை எடுத்து சொல்லி அவர்கள் கவி பாடினார்கள். அதாவது இணை வைப்பாளர்களுக்கு எதிராக இஸ்லாத்துடைய பெருமையை சொல்லி கவி பாடினார்கள். இந்த கவியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தாக சொல்லவில்லை. அதாவது நபிகளாருக்கு முன்னால பாடிய கவி, அந்த கவியை இன்னைக்கு நாம பாடினாலும் இபாதத் அல்லது, அது வணக்கம் அல்ல. நபி அவர்கள் வரவேற்றார்கள். ஏன்? உண்மையான செய்திகளை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்னால் பாடி இஸ்லாத்தின் பெருமையை அவர் உயர்த்தி பேசினார், உயர்த்தி பாடினார் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவரைக்கும் வரவேற்றார்கள் என்றால், தன்னுடைய தோளிலே இருந்த போர்வை எடுத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளிலே போர்த்தி அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? அதாவது இஸ்லாத்தின் பெருமையை உயர்த்தி படித்ததை நபி அவர்கள் வரவேற்றார்கள். அதே மாதிரியாக இன்று கவிதை படிக்கின்றவர்களோ பாட்டு பாடுகின்றவர்களோ இஸ்லாத்தின் பெருமையை உயர்த்தி பாட்டு பாடலாம், கவி படிக்கலாம், கவிதை வாசிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இது வணக்கம் அல்ல. அன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது வணக்கமும் இல்லை. இன்று நாம அதே காரியத்தை செய்தால் அதுவும் வணக்கம் இல்லை. ஆனால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஷிர்க்குகள் நிரம்பி இருக்கின்ற இந்த மௌலிதுகளை எல்லாம் ஓதுகிறார்கள். வணக்கம் என்ற பேரில் இந்த மௌலிதுகளை தானே ஓதுகிறார்கள். அதுவும் சும்மா இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதையை படிக்கும் போது அங்க சாம்பராணி இல்லை, சந்தனத்திரி இல்லை, அத்தர் இல்லை, மேல் கட்டி இல்லை, தோரணம் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா உட்கார்ந்து படித்தார். ஆனா இவங்க இந்த மௌலிதை எப்படி படிக்கிறாங்க? அந்த மௌலிது சபைக்கு அங்கு அழகான விரிப்புகள், அதுல அந்த கித்தாபை வைக்கிறதுக்கு தலையணைகள், குர்ஆனை ஓதும் போது கூட தலையணை கிடையாது, நல்ல அழகான தலையணைகள், அதை வைத்து அங்கு சாம்பராணி, சந்தர், ஊதிபத்தி, அதே மாதிரியான வேறு வேறு மனம், இவையெல்லாம் போட்டு அந்த சபையை அலங்கரிக்கிறாங்க. அதுவும் அந்த மௌலிது ஓதப்படக்கூடிய அந்த இடத்துக்கு மேலால ஒரு மேல் கட்டி கட்டுறாங்க. இதெல்லாம் செஞ்சு அந்த இடத்தை கண்ணியப்படுத்துறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கவிதையை படிக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவங்க இந்த மௌலிது ஓதும் போது இவர்களுடைய அகீதா, இவருடைய நம்பிக்கை என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு சமூகம் அளிக்கிறார்கள். இந்த அக்கீதாவே இஸ்லாத்துக்கு மாற்றம் தானே. நபி அவர்கள் மௌத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மருமகன், ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹுடைய மனைவி. அப்போ ரசூலுல்லாஹுடைய மனைவிக்கும் அவருடைய மருமகனுக்கும் இடையில போர் மூண்டு ஜமல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லவா நபி அவர்கள் வந்திருக்க வேண்டும். இங்க ஒரு இந்த மௌலிது சபைக்கு ரசூலுல்லாஹ் வருகின்றதுக்கு பதிலாக அன்றைக்கு வந்திருக்கணுமே. வந்து ஆயிஷா நாயகியை பார்த்து, நீங்க போங்க வீட்டுக்கு, நீங்க இங்க இருக்கக்கூடாது. அலி ரலியல்லாஹு பார்த்து, என்ன இது சண்டை, வெக்கம் இல்லையா? நான் தானே சொல்லிக்கிறேன் முஸ்லிம்கள் ரெண்டாக பிரிஞ்சு சண்டை போடக்கூடாதுன்னு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிக்கணுமே. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு காவல்ல 1 மாசம் வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 1 மாசம் ஜும்மாவுக்கு கூட வரவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய வீட்டிலே அவர்கள், அதாவது எதிரிகளால் அந்த அளவுக்கு அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லவா நபி வந்திருக்கணும். என்னுடைய ஒரு மகள் மரணித்ததுக்கு பின்னால 2வது மகளையும் கட்டி துன்னூரைன் என்ற சிறப்பு பேர்வாக பெற்ற இந்த உஸ்மானுக்கா இந்த அநியாயத்தை செய்றீங்க என்று முற்றுகையிட்டவர்களை அடிச்சு விரட்டியிருக்கணும் அல்லவா? அன்று வந்திருக்கணுமே நபி அவர்கள். அதே போல ஹசன் ரலியல்லாஹு நஞ்சு ஊட்டப்பட்டாங்க. அந்த இடத்துல வந்து அந்த நஞ்சை பறிச்சு வீசிக்கணும் அல்லவா? ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்கணும் அல்லவா? பெருமனே உங்களோட மௌலிது சபைக்கு ரசூலுல்லாஹ் வாரன்னு நம்புறீங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே வருவதற்கு அல்லாஹ் அப்படி ஒரு வல்லமை கொடுத்திருந்தால் அவர்கள் வந்திருக்க வேண்டிய காலம் இதுவா? அந்த காலத்தில் எல்லாம் வந்திருக்க வேண்டும். இவர்கள் அதாவது அறிவீனமாக சொல்லுவதையெல்லாம் நம்புகின்ற மக்கள் கடந்த காலத்தில் நிரம்ப இருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த அளவுக்கு இல்லை, நன்றாகவே குறைந்து விட்டார்கள். இது போன்ற உபதேசங்களை கேட்கும்போது இன்னும் குறைவடைந்து விடுவார்கள், தெளிவு பெற்று விடுவார்கள். அத்தோடு மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதாக சொல்லிக்கொண்டு மௌலித் ஓதுகிறார்களே, உண்மையிலே நபி அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அவர்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. புகழுவது என்பது அவரை பின்பற்றுகின்றவனும் புகழலாம், பின்பற்றாதவனும் புகழலாம். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் மீலாது மேடை வந்து விட்டால் முஸ்லீம் அல்லாத அமைச்சர்கள், அதே போல ஜனாதிபதி, பிரதமர், இப்படியானவர்கள் எல்லாம் அந்த தேசிய மீலாதுக்கு வருவாங்க. வந்து ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களோட புகழ் எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு? அவங்க இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு சமயத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நபியை புகழ வேண்டுமா? நமக்கு தேவையா இது? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் புகழ் பாடுவது என்பது அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். அது என்ன பிரார்த்தனை தெரியுமா? 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், மோமின்களே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல். ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? எனது நபியின் மீது ஸலவாத்து சொல்லு. ஸலவாத்து சொல்றேன்டா என்ன? நபிகளாருக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனை, துஆ. எப்படி ஸலவாத் என்றால் என்ன? சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும், ஸலவாத்து சொல்வது எப்படி என்று கற்றுத்தாருங்கள் என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த ஸலவாத்துடைய அர்த்தத்தை பார்த்தால் நாம் நபிகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தான் தெரிந்து கொள்வோம். என்ன பிரார்த்தனை? அல்லாவே
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவங்களுடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி கருணை காட்டினாயோ, ஸலவாத்து சொன்னாயோ, அதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் கருணை காட்டுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அபிவிருத்தி செய்தாயோ, அதாவது பரக்கத்து செய்தாயோ, அதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீது பரக்கத்து செய்வாயாக. இது நபி அவர்களுக்கு நாம் செய்கின்ற பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனை. ஆனால் புகழக்குரியவன் யார் தெரியுமா? இன்னக்க ஹமீதுன் மஜீத். நபியே, அல்லாவே, நீதான் புகழக்குரியவன், நீதான் கீர்த்தி மிக்கவன், நீதான் உயர்வானவன். அப்போ இந்த ஸலவாத்துல கடைசி வாசகம் என்ன? இன்னக்க ஹமீதுன் மஜீத். யாரை பார்த்து சொல்றோம் புகழக்குரியவன்? அல்லாஹ்வை பார்த்து. இன்னக்க ஹமீதுன், நீதான் புகழக்குரியவன். அப்ப நபியின் மீது நாம துஆ, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு விட்டு கடைசியா அல்லாஹ்வை பார்த்து சொல்றோம் இன்னக்க ஹமீத், நீதான் புகழக்குரியவன் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப இதுல நமக்கு விளங்குதா இல்லையா? சஹாபாக்கள் நபிகள் மீது ஸலவாத் தான் சொன்னாங்க. அதிலும் ஸலவாத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறான். நான் சொல்வது ஒரு ஸலவாத்து, அதுக்கு பகரமாக அல்லாஹ் என் மீது சொல்வது 10 ஸலவாத்து. நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்வது ஒரு ஸலவாத்து, அந்த ஒரு ஸலவாத்துக்கு பகரமாக அல்லாஹ் சொல்வது 10 ஸலவாத்து. 10 ஸலவாத்துன்னா என்ன? நாம நபி அவர்களுக்கு சொல்கின்ற ஸலவாத்துன்னா அவங்களுக்கு துஆ கேட்கிறது, அதெல்லாம் ஸலவாத்து. அல்லாஹ் சொல்ற 10 ஸலவாத்து என்ன? தன்னை சூழ இருக்கின்ற மலக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொன்ன இந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் 10 முறை சொல்றான். இதான் அல்லாஹ் சொல்ற ஸலவாத்து. அப்போ நபி அவர்களுக்காக நாம் துஆ தான் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை தான் செய்கிறோம். நபி அவர்களை நாம புகழ்வதற்காக நபி அவர்களை நமக்கு அல்லாஹ் அனுப்பவில்லை, பின்பற்றுவதற்காக தான் அனுப்பினான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நபி அவர்களை நாம் புகழ்ந்து தள்ளுவதற்காக அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பவில்லை. எதற்காக அனுப்பினான்? அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். எனவே இந்த ஸலவாத்திலேயே இறுதியாக அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம், இன்னக்க ஹமீதுன் மஜீத், நீதான் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம். அதாவது கடைசியாக இந்த மௌலிதை பொறுத்த வரைக்கும் இது நபிகளாருடைய காலத்தில் இல்லாத ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த மௌலித் என்ற பாடுதல் அல்லது இந்த மீலாத் கொண்டாட்டம் ஒரு சில வேளைகளில் சுன்னத்தாக அமையாதா? அது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இல்லாவிட்டாலும் கூட அதை செய்வது ஒரு சுன்னத்தான ஒரு விடயமாக அமையாதா? இதையும் ஒரு சில சுன்னத்தி என்ற போர்வையில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்னைக்கு குர்ஆன் சுன்னா அமைப்பில் இருக்கின்ற நமக்கு எதிரணியிலே இருக்கின்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். அந்த உலமாக்களுடைய கவனத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன். என்னவென்றால், ஒவ்வொரு சொல்லுக்கும் அரபியிலே வரை விளக்கணம் இருக்கின்றது. அதாவது ஹதீஸுடைய பார்வையிலேயோ குர்ஆனுடைய பார்வையிலேயோ அதற்கு வரை விளக்கணம் இருக்கின்றது. சுன்னா, சுன்னா என்ற சொல்லுக்கு ஒரு வரை விளக்கம் இருக்கு. சுன்னத்துன் நபி, சுன்னாண்டால் சுன்னத்துன் நபி என்று சொன்னால் அதற்கு ஒரு வரை விளக்கணம். அதுக்கு என்ன வரை விளக்கணம் தெரியுமா? கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபிஅலுஹு வ தக்ரீருஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அவர்களது செயல், அவர்களது அங்கீகாரம், இதுக்கு தான் சுன்னத்துன்றது. நாம நினைச்சதுக்கெல்லாம் சுன்னத்துன்னு சொல்லலாது. சுன்னத்துன்னு சொன்னது சுன்னத்துன்ற சொல்லோட இன்னமுண்டு சேரணும். அதுல சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா சுன்னத்துன்ற இல்ல, சுன்னத்துன்றால் நடைமுறை. சுன்னத்துன்ற சொல் இருக்கின்றதே நடைமுறை. சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. இதற்குத்தான் நமக்கு நன்மை கிடைக்குமே அல்லாமல் நபி அவர்களுடைய சொல்லில் அடங்க வேண்டும், செயலில் அடங்க வேண்டும், அல்லது அங்கீகாரத்தில் அடங்க வேண்டும். இப்பொழுது இந்த மௌலித் இருக்கின்றதே, இந்த மௌலிதை
சுன்னத்தென்று இவர்கள் சொல்ல வேண்டுமா என்றால் நபி அவர்கள் இதை செய்திருக்க வேண்டும், அல்லது நபி அவர்கள் செய்யுமாறு நமக்கு சொல்லி இருக்க வேண்டும், அல்லது சஹாபாக்கள் யாராவது செய்வதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வழங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இதுக்கு சுன்னத்துன்னு சொல்ல முடியும். ஸலவாத் ஓதுவது சுன்னத்து, நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது சுன்னத்து. ஸலவாத்துக்கு மௌலிதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸலவாத் என்ற வாசகம் ஹதீஸில் இடம்பெற்ற வாசகம். நான் இப்பொழுது ஓதினது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத் இருக்கின்றதே, இது ஹதீஸில் இடம்பெற்ற வாசகம். இந்த ஹதீஸில் இடம்பெற்ற வாசகமான இந்த ஸலவாத்துக்கும் மௌலிதோடு எப்படி இதை தொடர்படுத்துவது? மௌலித் என்பது மனிதன் தன்னுடைய கைப்பட எழுதியது. ஸலவாத் என்பது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது. எனவே அந்த ஸலவாத்தை இந்த மௌலிதோடு யாரும் சேர்த்திடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. மௌலிது கித்தாபில் உள்ள அவ்வளவு வாசகங்களும் மனிதர்களால் எழுதப்பட்ட வாசகங்கள். அதனால இதை சுன்னத்தோ அதாவது சுன்னத் என்ற வாசகத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல இறுதியாக நான் இதுவரைக்கும் செய்த இந்த உபதேசத்தில் முடிந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதாக அவ்வளோ செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இதுவரைக்கும் இது பற்றிய தெளிவில்லாமல் இருக்கின்ற மக்கள் இதை கேட்டுவிட்டால் நீங்கள் தெளிவடைந்து நேரு வழிக்கு வர வேண்டும் என உங்களை நான் அன்பாக அழைக்கிறேன். ஏனெண்டா இன்றைக்கு நிறைய மக்கள், அதாவது இலங்கையில் இந்த மௌலிதுகளையே ஒரு வணக்கமாக இபாதத்தாக செய்து கொண்டிருந்த நிறைய மக்கள் இதை கைவிட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்குறீங்களோ நீங்கள் சிந்தனையோடு கேளுங்க. யாருக்கும் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அடகு வச்சிடாங்க. எனக்கும் வேண்டாம். எனக்காக நான் உங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசுவதாக நினைத்து என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்வது என்னென்றால், நான் சொல்லக்கூடிய செய்திகளை கிரகித்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்களிடத்தில் இருக்கின்ற பிழைகளை திருத்திக் கொள்ளுங்கள். ஏண்டா அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக மரணித்தா சுவர்க்கம் ஹராம். அல்லாஹ் அல் குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராம் ஆக்குகிறான். சுவர்க்கம் ஹராம் என்றால் அவன் நிரந்தரமாக தங்க போகிறது நரகத்தில். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சொல்லி இணை வைக்கக்கூடிய இந்த கூட்டத்தோட நீங்கள் யாரும் சேர்ந்துடாதுங்க. யார் யாரெல்லாம் இந்த ஷிர்கில் பங்கெடுத்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து முழுமையாக இஸ்லாத்தின் பக்கம் வருமாறு உங்களை நான் அன்பாக அழைக்கிறேன். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் முடிச்சு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் உஸ்தாத் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுக்கு. அதாவது எங்களுடைய இந்த எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் என்ற நிறுவனத்தினூடாக முகநூல் மற்றும் யூடியூப் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து, உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் எங்களுடைய இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய இந்த பக்கங்களிலூடாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே தான் ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால் அரங்கேறப்படக்கூடிய மிக பெரும் ஷிர்கான, மிக பெரும் ஒரு பிதஅத்தான விடயமான இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு அவருடைய பிறந்தநாள் என்ற பெயரிலே மௌலூதும் மீலாதும் அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இவைகள் இஸ்லாத்தின் பார்வையில் எப்படியான நிலைமையில் உள்ளது, இது சம்பந்தமான எங்களுடைய அறிவு கெட்டிய ஒரு சில முக்கியமான கேள்விகளாகவும் விடைகளாகவும் உங்களுக்கு முன்னால் தொகுத்து வழங்கினோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தந்த உஸ்தாத் ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அவருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் ஆயுளிலும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாய், இந்த முகநூல் பக்கத்தையும் எங்களுடைய யூடியூப் பக்கங்களையும் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக ஏனைய இன்னும் காலத்திற்கேற்ற சமூக சூழ்நிலைகளுக்கேற்ற பொருத்தமான பயான் நிகழ்வுகளையும்
இன்னொரு கலந்துரையாடல்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.